கடங்கண் மாதேவளரிதியோ வஞ்சவியோ நிஞ்சவிரான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொலி போய் மீதிவாய் கேட்கலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதாழமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கண் ஏதேனுமாகால் கிடந்தாள் என்னே என்னே ஈதோயம் தோழி பரிசேலோரம் பவானி. நாங்கள் 17 பாடல்கள் திருவம்பாவ பாடல்கள் பார்த்த நாங்கள் கடைசியாக பார்த்த பாடல் செங்கணவன் பால் திசமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் நிலாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குன் கருங்குழலி. செங்கணவன் என்பது சிவந்த கண்களை உடைய திருமால். கொங்குன் கருங்குழலி என்றா கொங்கு என்பது வாசனை பொருந்திய கருமையான கூந்தலுடைய பெண். அந்தம்மை கோதாட்டி என்ற எங்கள் மாசுக்களை களைந்து இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கண் அரசை. அழகான கண்களை உடைய என்றால் முதல் பாட்டிலேயே அந்த போற்றியன் வாழ் முதலாகி பொருளை என்று நாங்களை திருப்பள்ளிகளுக்கு படிக்க என்ன சொல்லுவார் அதுல புலந்தது பூங்கலில் கிணைதுண மலர்கொண்டு ஏற்றினின் திருமுகத்து மக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு உன்னுடைய அந்த புன்சிரிப்பை கொண்டு கொண்டால் அனுபவிச்சு வாங்கி கண்டில்லை கொண்டு அப்படி அவருடைய முகம் அவருடைய கண்கள் அவருடைய சிரிப்பெல்லாம் பார்க்கறாங்க. அதான் அங்கண் அரசை அடியோங்கட்கு ஆரமுதை. நங்கள் பெருமானை பாடி நலன் திகழ முதல்ல கொண்டு வந்து முதலாவது மழை பெய்யறத சொல்றார்கள். இரண்டாவதாக தங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை வேணும் என்று பார்க்கிறோம். அது திருப்பள்ளிகளுக்கு அன்னவரே எங்கனவர் ஆவார் அவர் வந்து சொன்ன தொழும்பே தொழும்பாய்ப்பனி செய்வோம் என்று சொல்லுவார். எங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அடுத்த பாட்டில் வரும். இப்ப 2 இடத்துல நல்ல வாழ்க்கை துணை வேணும் என்று கேட்கிறார். மழையை சொல்லுறார். ஊர் செழிப்பா இருக்கணும்ன்றது அதுக்குள்ளால வேற நீர் நிறைந்த நீர்நிலைகள் இருக்க வேணும். பூக்கள் மரங்கள் பறவைகள் கீதங்கள் எல்லாம் இருக்க வேணும். சங்கு ஒலிக்க வேணும். வேதங்கள் ஒலிக்க வேணும். இதெல்லாம் பெண்கள் ஆட வேணும் பாட வேணும். இதெல்லாம் ஊர் செழுமையை வேண்டுவது. அடுத்ததாக நலந்திகழ உலக நலம் வேண்டி பிரார்த்திக்கிறோம் என்று எல்லாரும் தனித்தனியே பிரார்த்திக்கிறது உண்டு. எங்கள் பாடல்கள்ல அதில் உள்ளுக்கே இருக்குது. படித்தால் எங்கள் நலம் உங்கள் நலம் உலக நலம் எல்லாம் ஒழுங்கே வரும். தனியாக நாங்கள் சொல்ல தேவையில்லை. என்ன சொல்றது இப்ப கடைசியா சொல்லுவார்கள் இது ஒன்று என்ன சொல்றது இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க. அதெல்லாம் இது கேட்கவே வந்துட்டு சும்மா எங்கட திருப்திக்காக இருக்கா. கடவுளை நீ மறந்து போனாலும் இருக்க கடைசியா ஒரு சமரைஸ் ஒரு எங்கட பெட்டிஷன் இவ்வளவு வச்சிருக்கிற விண்ணப்பம் அதுல எங்கட சமரை என்ற மாதிரி கொடுத்து விடுறது. இதுல நலந்திகள எல்லா நிலங்களும் நல்லபடியாக வழங்க பங்கைய பூம்புணல் வாய்ந்த ஆடேலோ ரெம்பாவாய் என்று பாட்டு இன்றைக்கு நாங்க 18வது பாடலுக்கு வந்துட்டேன் திருவெம்பாவையில. படிங்க பாப்பா. நடிக்கமிலம் கண்டுரைஞ்சோ முன்னால் முடியின் மணித்தோர் கண்ணாதிரவிகள் வந்து அகரப்ப தன்னாரோடு மலர்ந்தி தாரகைகள் தாமகல பொன்னாகியானாயலியாய் புறங்கொழி சேர் பொன்னாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணாரமுடமாய் நந்தான்கள் பாடி பெண்ணே பூப்புனல் வாய்ந்தாடேலூர் ரொம்பாவாய்.
அண்ணாமலையான். மாணிக்க வாசகர் திருவம்பாவை பாடியது திருவண்ணாமலையில இருந்து. அண்ணாமலையான். திருவண்ணாமலைக்கு போகைகள்ல யோசிச்சு படியுங்க. இங்க கிரிவலம் எல்லாம் போறதெல்லாம் இருக்கு, இப்பெல்லாம் ரோட்டெல்லாம் போட்டு அந்த நாளையில மாணிக்காசவர் அங்கே இருந்து இதை பாடி இருக்கிறார். அண்ணாமலையான் என்றது அண்ணாமலையில் இருக்கிற அண்ணாமலையான். அண்ணாமலையான் என்றது அணுக முடியாத, நெருங்க முடியாத, அளக்க முடியாத என்றும் வரும். இறைவன் அப்படித்தானே, அணுக முடியாதவன், அளக்க. அண்ணாமலை நான் அடிக்கமலம் பாதத்தியாமரைகள் சென்று, அங்கே சென்று இறைஞ்சும் என்ற வேண்டுகின்ற, தங்கள் விண்ணப்பங்களை கொடுத்து பணிந்து நிற்கின்ற. அப்ப ஒருவராலும் அணுக முடியாத சிவபெருமான், அண்ணாமலையில் வீட்டிருக்கின்ற பெருமான், அவனுடைய பாத தாமரைகளுக்கு சென்றடைந்து அங்கே தமது விண்ணப்பங்களை வைத்து வேண்டி வணங்கி நிற்கின்ற அண்ணாமலையானடி கமலம் சென்றிறஞ்சும் விண்ணோர் தேவர்கள் அப்படி போய் நிற்கிறார்கள். விண்ணோர் என்ற தேவர்கள். முடியின் மணித்தொகை வீரற்றால் போல், அந்த தேவர்கள் எல்லாரும் தலையில முடி அணிஞ்சிருப்பார்கள். அந்த முடியில நல்ல மணிகள் என்றா ரத்தின கற்கள் எல்லாம் இருக்கும். எங்களுக்கு உலகத்திலே இருக்கிற ரத்தின கற்கள் எங்களுக்கு தெரியும். மாணிக்கம் என்ற ரூபி இருக்குது, நீலம் இருக்குது, கோமேதகம் இருக்குது, வைடூரியம் இருக்குது, மரகதம் இருக்குது, முத்து இருக்குது, பவளம் இருக்குது, புட்பராகம் என்று இருக்குது, கட்சாய். இப்படி ஒவ்வொன்றாக ஒவ்வொரு ரத்தின கற்கள், மிக பெருமதியான கற்கள் இருக்குது. இனி விண்ணோர்கள் என்றா அவர்கள் அதுல இன்னும் சுலபமா இன்னும் இருக்கும். என்ன எத்தனையோ இடங்கள்ல இதெல்லாம் சொல்றாங்களே, எங்கேயோ நெப்டினோ எங்கேயோ வைர சுரங்க வைரமாயே கொட்டி கிடக்குன்னு எங்கேயோ சொல்றாங்க. அப்படி அப்ப அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கலாம். அவர்கள் அணிகலன்கள்ல இருக்கிற அந்த மணிகள் எல்லாம் நல்ல ஒளி, டேஸ்லிங் டயமண்ட்ஸ் என்று சொல்லுவாங்க. அப்படி மினுக்கம் எடுத்து கொண்டு அந்த ஒளி காய்ச்சி கொண்டிருக்கின்றது. அந்த மணி தொகை என்றால் கூட்டு நிறைய பொதித்து பதித்து அந்த மணி முடியில வச்சிருக்கிறார்கள். எலிசபெத் மகாராணி கோகினூர் வைரம் வச்ச மாதிரி. அந்த காலத்துல எல்லாம் ரத்தின கற்கள் முழுக்க இந்தியாவும் இலங்கையும் தான். உலகத்துல வேறு இடம் ரத்தின கற்கள் எடுக்கல. இப்பதான் கருப்படுறாங்களே. வைரமும் அப்படித்தான், தங்கமும் அப்படித்தான், முத்து தனிய மதுரை அந்த இதுக்கு மன்னர் குடாவிலேயும் தான் முத்து. அவர்கள ஏகபோக ராட்சியம். இங்கிருந்தான் கிரேக்கத்துக்கு எல்லாத்துக்கும் முத்து போறதும் இங்கே இருந்துதான். மணிகள் ரத்தினங்கள். மாணிக்கம் என்பது இலங்கையிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. இலங்கையில தான் மாணிக்க கங்கை இருக்குது. இன்றைக்கு நிலத்தில இருந்து மாணிக்கம் எடுக்கிறதெல்லாம் இப்ப எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அந்த காலத்துல பேப்பர்ல வரும், நிலத்திலிருந்து இந்நேரம் ஒரு ரத்தினம் கிடைத்தது, அது கிடைச்சதுல. சமந்தர் வடிப்பார் என்ன அந்த திரைகளோட திறங்கொலிக்கும். அதுக்கு முதல் ஒன்று சொல்லுவார் என்ன, கரைகளை சொந்தங்காரகிப்பிளவும் அளப்பரங்கன மணிவரன்றி திரைகடலோ. அப்ப எத்தனையோ மாணிக்கங்களே அள்ளி கொண்டு வருகிறது அந்த கங்கை ஆறு. மகாவலி கங்கை இலங்கையில் இருக்கிறது. திருகோணமலைக்கு வருகின்ற பொழுது அந்த மாணிக்கம் அதெல்லாம் கிடைக்கிறது. என் காலஸ்தீ மலையிலே இருக்கிற ஆத்துக்கு பெயர் ஸ்வர்ணமுகி. அங்க தங்கம் முந்தி. இப்பவும் அந்த கல்லில பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரேஸ் ஆஃப் தங்கம் வரும். அதை உருக்கி எடுக்க உதவியாது. சொன்னமையாற்று கல் எடுத்து அம்பாளுக்காக வச்சு வழிபடுவார்கள். தங்க ரேகைக்கெல்லாம் இருக்கு வேலை, சின்ன சின்ன இதுகள். அப்படி அதெல்லாம் அந்த நாளில அங்கதான் இருந்தது. மணித்தொகை, இந்த ரத்தின கற்கள் விண்ணோர்கள் இறைவனுடைய திருவடி தாமரைகளிலே தங்கள் தலையை வைத்து வணங்குகிறார்கள். அந்த வணங்குற பொழுது என்ன நடக்குதுன்னா, அவங்க முடியில இருக்கிற மணி ஒளி பொருந்திய மணி, அந்த ஒளியெல்லாம் மங்கிட்டுது. வீறு அற்றால் போல் அந்த வீறு ஒளியின் வீச்சம் அப்படியே இல்லாம போச்சு. ஏன்? அவங்க கும்பிடுறாங்க. அப்ப அவங்க முடியில இருக்கிற மணியின் ஒளி மங்கி போச்சு. இல்ல,
அவர்கள் யாருடைய மணி என்ற மணித்தொகை? இது தேவர்களுடைய முடியில இருக்கிற ரத்தின கற்கள், மணிகள், முத்துக்கள், வைரங்கள், வைடூரியங்களுடைய ஒளி வீறு இல்லாம போச்சு, அப்படியே மங்கிட்டுது. ஏன்? கடவுளின் பவர் கூட இருக்கிறபடியா, ஆ, கடவுளின் பவர் கூட இருக்கிறபடியா அவன் பவர் குறைந்து போச்சு. பவர் குறைஞ்சு போச்சு. இறைவன் ஒளிமயமானவன், சோதி. அவருடைய பாதங்கள் ஒளிமயமானவை. அது பேரொளி, கான் பெரிய பேரொளி. அந்த பெரிய ஒளிக்கு முன்னால இந்த சின்னனை கொண்டு போனா இது மங்கிடுமோ இல்லையோ? அதுதான். ஏனென்றா இந்த மணிமுடி அவருடைய திருவடியில பொருந்தது. இந்த முடியை கொண்டே வச்சுதான் கும்பிட. திருமுடி, தேவர்களுடைய திருமுடி சிவனுடைய திருவடியில பொருந்தது. அந்த திருவடியின் ஒளி மிக கூட இருக்குது. அவனுடைய மணிமுடியில் இருக்க முத்தெல்லாம் அப்படி குனிஞ்ச உடனே அப்படியே மங்கி போற மாதிரி இருக்கு. அண்ணாமலையான் அடிக்கமலஞ்சென்றுரைஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை வீறு அற்றாற்போல், அதுபோல கண்ணார் இரவி கதிர் வந்து கார் கரப்ப தன்னார் ஒளி மழங்கி தாரகைகள் தாமகல. அது மாதிரி சூரியன் வந்த உடனே நட்சத்திரங்கள் மங்கி போகுது. பாத்தீங்களா? சூரியன் வந்த உடனே நட்சத்திரங்கள் மங்கி போகுது. இருக்குது, ஒளி தெரியுது இல்லையா நட்சத்திரங்கள் என்ன? அதே மாதிரி சிவபெருமானுடைய திருவடிகள்ல தலையை வச்சு வணங்குகிற தேவர்களுடைய மணிமுடியில் இருக்கிற மணிகளுடைய ஒளிகள் எல்லாம் மங்கி போகுது. அது சொல்றார் உவமை. எப்படி தேவர்களுடைய மணிமுடியில இருக்கிற மணிகளுடைய ஒளி சிவபெருமான் திருவடிகளை அணுகியவுடனே இல்லாமல் போவது போல, சூரியன் இருளை அகற்றி கொண்டு வர கண்ணார் இரவி, சூரியன் இருக்கின்ற இடங்கள் விண்ணுண்டு. கண்ணிலையும் சூரியன் இருக்கிறான். கண்ணில ஒளி இல்லாட்டி பார்க்க இயலாது. கண்ணார் இரவி, கண்ணிலே ஒளியாக இருந்து காட்டுகின்ற சூரியன். கதிர் அவனுடைய ஒளி கதிர்கள் கார் கரப்ப, கார் என்றால் சொன்னேன், கார் என்றால் மழை, கார் என்றால் கார் காலம், கார்த்திகை மாதம் அந்த மார்கழி மாதம் கார் காலம். கார் என்றால் கருப்பு. இங்கவே கார் என்றது இருளை குறிக்கிறது. கார் கரப்ப, கரக்கண்டா ஒளிகிறது. ஈவது கரவேல், ஈவது விளக்கேல் என்று இருக்குது. என்ன ஏதோ ஒன்று கரவேல், என்ன இயல்பது கரவேல் என்று சொல்லுவார். உன்னால முடியக்கூடியதை செய்து கொடுக்கணும், ஒழிக்கப்படாது. கரவு கண்டா ஒழித்தல். அப்ப எது ஒழிக்குதுங்க? இருள் ஒழிக்குது. கார் கரப்ப. ஏன் ஒழிக்குது? கதிர் வந்துட்டது, அதனுடைய இருள் ஒழிக்குது. யாருடைய கதிர் வந்தது? இரவியனுடைய கதிர். அந்த இரவி என்கிற சூரியன் எங்கே இருக்கிறான்? வானத்தில் மட்டுமல்ல, கண்ணுக்குள்ளேயும் இருக்கிறான். கண்ணார் இரவி கதிர் கார் கரப்ப தன்னார் ஒளிமழங்கி. தன்னண்டா குளிர்ச்சியான, சூரியனோட வெம்மையாக இருக்கும், நட்சத்திரங்கள் சந்திரங்களோடு குளிர்மையாக இருக்கும். தண்ணீரண்டா குளிர்மை, வெந்நீரண்டா வெம்மை. வெய்யாய் தனியானே என்று படிப்பார் மாணிக்கவாசகர். வெய்யாய் என்றா வெம்மையானவன், தனியாய் என்றா குளிர்மையானவன். தன்னார் ஒளிமழுங்கி, குளிர்ச்சியான ஒளி மழுங்கி, தாரகைகள் தாமகல, நட்சத்திரங்கள் அப்படியே மறைந்து போகின்றன. அப்ப சிவபெருமானுடைய திருமுடியிலே மணி தங்களுடைய திருவடியிலே தங்கள் முடிய வைத்து வணங்குகிற தேவர்களுடைய முடியிலே இருக்கிற மணிகளுடைய ஒளி மங்குவது போல, இந்த சூரியனுடைய கதிர்கள் இருளை ஓட்டி வல்லன எழுந்து சூரியன் உதித்து கொண்டு வர குளிர்ந்த ஒளியுடைய தாரகைகள் மங்கி மறைகின்றன. இதுதான் உமை. தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிறங்கு ஒளி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றான். இறைவன் இருக்கிற இடம். பெண்ணாகி இருக்கின்றான், ஆணாயிருக்கின்றான், அலியாயிருக்கின்றான். எல்லா அவன் அவள் அது வெனும் எவைமோ வினமையைத் தோற்றிய திதியே ஒடுங்கி உலகம் மூன்று அவன் அவள் அது இருக்குது. பெண்ணாக இருக்கின்றான், ஆணாக இருக்கின்றான். சொல்லுவார்கள் இறைவன் எல்லா உயிர்களிடமும் பெண் என்ற இதாகவும் இறைவன் தான் இருக்கின்றான். அது சக்தி அம்சம். ஆண் என்ற இதாகவும் இறைவன் தான் இருக்கின்றான், சிவ அம்சம். அலி என்ற இந்த மூன்றாம் பாலனத்திலேயும் இறைவன் தான் இருக்கின்றான்.
பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி. விண்ணாகி மண்ணாகி அது எல்லாரும் சொல்றது. விண்ணாய் இருக்கிறான் இறைவன், மண்ணாய் இருக்கிறான் இறைவன் என்று சொல்றது. இது என்ன? பிறங்கு ஒளிசேர் விண். ஒளிசேர் விண் என்றால் என்ன? விண்ணண்டா ஆகாசம், அவன் ஆகாசமா இருக்கிறான், அது பிரச்சனை இல்லை. இது என்ன? ஒளி சேர்வன், ஒளிபொருந்திய ஆகாசம். இது ஒளிபொருந்திய ஆகாசம். பர ஆகாசம், பேரம்பலம், சித்தாகாசம், சிற்றம்பலம் ரெண்டும் ஒளி பொருந்தியது. பரலோகம் என்று சொல்ல மூன்றாவது அவனுடைய தளம் சொல்லம் தான். 3 உலகங்களை ஊடுருவி கடந்து வியாபித்து அதற்கு அப்பாலாயிருக்கின்ற இறைவனுடைய தளம் பரலோகம். பரலோகத்தினுடைய கூறு அது என்னத்தால் ஆக்கப்பட்டது? பராசக்தி. அங்கே இருப்பது பரஞ்சோதி, அங்கே இருப்பது பரம்பொருள், அங்கே இருப்பது பரமாத்மா, அங்கே இருப்பது பரசிவன், அங்கே இருப்பது பராசக்தி. அங்க சென்று அடைவது பரகதி, பரமுத்தி, அங்கே அடைவது பரமானந்தம், அங்கே இருப்பது பரஞ்சோதி. அந்த 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 தளம் பேரம்பலம், பரலோக வழி. அந்த விண் வந்து ஒளிமயமாய் இருக்கும். அதுதான் பிறங்கொளிசேர் விண்ணாகி. புரிகிறதா சொல்றது? புரியாம இருக்குது தெரியாது சொல்றது. அந்த அந்த பரவழி முழுக்க சக்தியின் கூறு, சக்தியால் ஆக்கப்பட்டது. அந்த பரலோகம் முழுக்க சக்தியால் ஆக்கப்பட்டது. அந்த இருப்புத்தான் இறைவனுடைய வீடு. அதான் வீடு போகிற. அங்கே இறைவன் சுயரூபம், சுரூப நிலையில இருப்பார். இந்த பாடல் திருவம்பாவைக்கு என்ன பெயர்? சக்தியை வியந்தது. சக்தியை வியந்தது. ஆகாசமா இருக்கிறது சிவனோ சக்தியோ? சக்தி. சக்தி, சக்தி தான் ஆகாசம். அப்ப இது சக்தியைத்தான் பாடுது. ஒவ்வொன்றையும் பார்த்தா உள்ளுக்குள்ள சக்தியை பாடி இருக்கு. சிவனை பாடுற மாதிரி தான் இருக்கும். சில இடத்துல வெளிப்படையாக பேதித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளனண்டா சக்தியை பாடுற மாதிரி வருது. மற்ற எல்லா பாட்டுக்குள்ளே உள்ளுக்க பார்த்தா சக்தி தான் அங்க இருக்கும். சக்தியை பாடி, சக்தியை வியந்தது. அப்ப விண்ணாகி, பிறங்கொளி சேர் விண்ணாகி, ஒளி சேர்ந்த விண். பரலோகம், பராகாசம், ஒளி சேர்ந்தவன். அப்படி இருப்பது இறைவன் என்றால் அது சக்தி. மண்ணாகி, இத்தனையும் வேறாகி. அது ஆகாயும் இருக்கிறான், வேறாயும் இருக்கிறான். அதான் சொன்ன மாணிக்கம், யாவையுமாய் அல்லையுமாய் என்று சொல்லுவது. எல்லாவாகவும் இருக்கிறார், அதுக்கு விட்டு நீங்கியும் இருக்கிறார். ஒன்றாய், உடனாய், வேறாய். சைவம் இறைவனுக்கு 3 சம்பந்தம் சொல்லும். சைவம் சொல்லுற அத்திவத்தில் ஒன்றாய் இருக்கிறான், உடனாய் இருக்கிறான், வேறாய் இருக்கிறான். அப்ப வேறாகவும் இருக்கிறான், உடனாய் இருக்கிறது, ஒன்றாய் இருக்கிறது. அப்ப பெண்ணாகி, ஆனாய், அலியாயி, பிறங்கு ஒளிசேர் விண்ணாகி, மண்ணாகி, இத்தனையும் வேறாகி, கண்ணார் அமுதமுமாய் நின்றான். அமுதம், அமுதம் என்றா சொன்னான். இனிமையானது, சுவையானது, மரணமில்லா பெருவாழ்வை தருவது, சர்வரோக நிவாரணியாக இருப்போம். அமிர்தம் மிருத்யோம அமிர்தம் கமயம். இங்க 6 அமுது, கண்ணார் அமுதமுமாய். என்ற கண்ணுக்குள்ள நிற்கிறான் இறைவன். பாத்தீங்களா? கருத்துக்குள்ள நிற்கிற இறைவன் இங்க கண்ணுக்குள்ள நிற்கிறார். கண்ணுக்குள்ள நிற்கிற இறைவன் முன்னுக்கும் பார்த்துனாங்க. அதான் அந்த எழில் நகை கொண்டு நின்றிருவடி தொழுகோம் என்றைக்க கண்ணுக்குதான் வருகிற இறைவன். உன்னுடைய அப்படி பூ வைக்கல உன்னுடைய புன்னகையை பார்த்து கொண்டு உன்னுடைய அடியை தொழுவோம். எழில் நகை கொண்டு நின்றிருவடி தொழுகோம். கண்ணுக்குள்ளே நிற்கிறான் இறைவன். கண்ணார் அமுதமுமாய் நின்றான் கடல் வாடி, பின்னே இப்பூம்புணல் பாய்ந்து ஆடேல் ஊரும்பாவாய். சில பாடபேதங்கள்ல புறங்கொலி சப்தம் என்று சொல்லி, ஆகாசத்தினுடைய இயல்பு சப்தம் என்று தெரியும். மண்ணுடைய இயல்பு என்ன? வாசனை, மன நுகர்ச்சி. தீயினுடைய இயல்பு பார்வை, ஒளி. மற்றது நீரினுடைய இயல்பு சுவை.
மற்றது காற்றினுடைய இயல்பு ஸ்பரிசம், ஆகாசத்தினுடைய இயல்பு சப்தம் என்று பஞ்சபூதங்களுடைய இயல்புகளை நாங்கள் சைவ சித்தாந்தத்தில் படிப்போம். இப்போ ஒலியோட சேர்ந்தது ஆகாசம். அதனால புறங்கு ஒலி சேர் என்று சில பேர் சில புத்தகங்கள்ல அப்படி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் ஒளி சேர் என்று தான் பெரும்பாலான பதிப்புகள் எல்லாத்திலையும் இருக்குது. ஒளி சேர்வின் என்பது இங்கே எதென்று பார்க்க வேணும். அதைத்தான் இங்கே நான் சொல்றது. அது இந்த ஆகாசம் அல்ல, ஜட ஆகாசம் அல்ல, அது இறைவன் இருக்கிற பர ஆகாசம். 2 இடங்கள்ல இந்த ஆகாசம் இருக்குது. இறைவன் இருக்கிற பரவழி ஒரு ஆகாசம், ஆன்மாவுக்குள்ள இறைவன் இருக்கிறான், எல்லா உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். அங்கே இறைவன் இருக்கிற ஆகாசமும் இருக்குது. அந்த ஆகாசம் தான் சிதாகாசம். சித்தென்றால் அறிவு பயமாக இருப்பது. சிதாகாசம், பராகாசம். அதுக்கும் இதுக்கும் ஒரே கூறுதான். பராசக்தியால சிற்சக்தியால ஆன ஆகாசம் தான் சிதாகாசம். அதுதான் சிதம்பரம். அதிலேதான் இறைவனுடைய நடனம். இறைவன் நடராஜ பெருமானுடைய திருவாசிக்கு உள்ளே இருக்கிற வெளி பராசக்தி. அதான் ஆகாசம். அங்கு அடுத்த பாடல பார்ப்போம். படிப்போம். கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலமன்று அங்கப்பழம் சொற்புது எங்கள் பெருமான் உனக்கொன்றுரைப்போங்கள் எங்கொங்கை நின்னென்ப அல்லாதோர் சேரற்க எங்கை உனக்கல்ல எப்பணியும் செய்யற்க கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கிப்பரிசே மக்கங்கோன் நல்குதியேல் எங்களியன் நாயமக்கேலோரும்பாவாய். அருமையான பாடல். எல்லாருக்கும் படிக்கிற ஆக்கள் இளம் பெண்கள். நான் சொல்றது இளம் ஆக்களுக்கு சொல்றது. படிச்சா கல்யாணம் பெறுவன். உங்கையிற்பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு பழஞ்சொற்புதுக்கும் அச்சத்தால். மிக பழமையான மரபா இருக்குது. அதனாலேயே பெண்ணை பிடிச்சு உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று சொல்லி அடைக்கலம் இந்த கையை பிடிச்சு கொடுக்குற வழிபாடு. வைதிக திருமணம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல். அந்த காலத்துல மாணிக்க வாசகர் 9ஆம் நூற்றாண்டு, கிட்டத்தட்ட 1100 வருஷங்களுக்கு 1100 வருஷத்துக்கு முந்தையே இதுதான் பழஞ்சொல்லண்டு அப்பவே சொல்லிட்டார். அப்ப அதற்கு முன்னையே 3 நூற்றாண்டு காலமா இந்த வளமை இருக்குது. பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தால். அதை திருப்பி சொல்லி எங்களை கல்யாணம் கட்டி யாருக்கோ கொடுக்க போகினம். உங்கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழஞ்சொல் புதுக்கும் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொன்று உரைப்போங்கள். எங்கள் பெருமான், எங்களுடைய பெருமானே இறைவனே உனக்கு ஒன்று சொல்லுவோம் கேட்பாயாக. என்ன கேட்காய்? எங்கொங்கை நின்னன்பர் அல்லார்தோள் சேரற்க. எங்கள் மார்புகள் உன்னுடைய அன்பர்கள் அல்லாத வேறு ஒருவரையும் சேரக்கூடாது. எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க. எங்களுடைய கைகள் உனக்கல்லாமல் வேறு எந்த பணியையும் செய்யக்கூடாது. கங்குல் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க. கங்குலண்டா இரவு. கங்குலண்டா இரவு. இரவு பகலாக எங்கள் கண்கள் வேறு ஒன்றையும் காணக்கூடாது. உன்னைத்தான் காண வேணும். இங்கே பரிசே எமக்கு எங்கோன் நல்குதியே. இந்த பரிசை, இந்த நாங்கள் கேட்கின்ற இந்த கோரிக்கையை எமக்கு எங்கோன் எம்முடைய அரசாகிய நீர் நல்குதியேல் தருவீராயில் எங்களிலன் ஞாயிறு எமக்கே எல்லோரெம்பாவாய். ஞாயிறு எங்கே உதித்தால் என்ன, எமக்கென்ன? சூரியன் கிழக்கில் உதிச்சால் என்ன, மேற்கில் உதிச்சால் என்ன? நீர் எமக்கொண்டு தாரும். உம்முடைய அன்பர்கள்லாம் நமக்கு கணவனாக வர வேணும். எம்முடைய கைகள் உம்முடைய பணிகளையே செய்ய வேணும். எம்முடைய கண்கள் உண்மையே பார்க்க வேணும். இப்படி ஒரு வாழ்க்கை எமக்கு தாரும். அதுக்கு பிறகு சூரியன் கிழக்க உதித்தால் என்ன, மேற்க உதித்தால் எங்களுக்கு கவலை இல்லை. வேண்டுகோள். சரியா?
திருமம்மாயனுடைய நிறைவு பாடல் வருகிறது. ஆதியாம்பாகமல போற்றி எழுதனின் அந்தமாம் செந்தல்கள் போற்றி எல்லாவிற்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லாவிற்கும் போகமாம் பூங்கலர்கள் போற்றி எல்லாவிற்கும் ராமணி அணிகள் போற்றிமால் நான் முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாமைய ஆட்கொண்டரும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழினி அடையலோரும் பாவாய். இது முழுக்க பாதத்தை பாடுது. முதலாவது வரியில பாத மலர், இரண்டாவது வரியில செந்தளிர்கள், மூன்றாவது வரியில பொற்பாதம், நாலாவது வரியில பூங்கடல்கள், ஐந்தாவது வரியில இணையடிகள், ஆறாவது வரியில புண்டரிகம், ஏழாவது வரியில பொன்மலர்கள். இவ்வளவும் அவனுடைய பாதத்தை சொல்லுகின்றது. இதே கடைசி வரியில எல்லா வரியிலையும் போற்றி சொல்லுவார்கள். வாழ்க சொல்லுறது இருக்குது, போற்றி சொல்லுகிறது இருக்குது. போற்றி வாழ்க என்ற வாழ்த்துதல், போற்றி என்பது அவருடைய பெருமையை சொல்லுதல். போற்றி போற்றியோம் நமச்சிவாய புயங்கனே மயங்குகின்றேன் என்ற பாட்டு இருக்குது உண்டு. போற்றி இங்க முழுக்க போற்றியாக முடிகிறது. போற்றி அருளுக ஆதியாம்பாத மலர். உன்னுடைய பாதங்கள் தான் எல்லாவற்றுக்கும் தொடக்கமாக இருக்கு. சகலமும் அங்கே இருந்துதான் வருகுது. சகலமும் அங்கேதான் போய் ஒடுங்குது. ஒடுங்கின இடத்திலிருந்து திருப்பியும் அங்கே இருந்துதான் வருகுது. போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள். எல்லாவற்றுக்கும் ஆதியாயும் இருப்பது அவன், அந்தமாயும் இருப்பது, ஆதியும் அந்தமும் இருப்பது அவன். ஆனா அவருக்கு ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. அதான் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் ஜோதி. இறைவன் எப்போது தோன்றினோண்டு தெரியாது, எப்ப முடிய போறாண்டும் இல்லை. ஆனா எல்லாவற்றுக்கும் அவர் தொடக்கமாக முடிவாயும் இருக்கிறார். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். எல்லா உயிர்களும் அங்கே இருந்துதான் வருகிறது. எப்படி உயிர்கள் இறைவனோடு இருந்து வருகிறது? உயிர்கள் எப்படி இறைவனிடமிருந்து வருகின்றன? ஊழிக்காலத்திலே அங்கே ஒடுங்கி திருப்பி அங்கே இருந்து வருகிறது. அப்படியா? போற்றி அருளுக எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாது. இப்போ ஒரு கேள்வி வருகிறது. இறைவனிடம் அடைந்தாலே முத்தி தானே? இறைவனிடம் சென்றடைந்தாலே முத்தி. அப்ப ஊழிக்காலத்துல இறைவனை சென்றடைந்த பிற்பாடு இந்த உயிர்கள் திருப்பியும் வந்து பிறக்குதுண்டா இந்த முத்தி கண்ட கருத்து இல்லையே. அது என்ன நடக்குதுங்க? மாயையில் ஒடுங்கி அங்கே ஒரு செப்பரேஷன் அப்பவும் இருக்குது. அதுதான் சைவம் சொல்லுது, மும்மலங்கள் அழிவதில்லை அனாதி என்று சொல்றது. அதுதான் அந்த ஒடுக்க நிலையிலையும் கூட. அப்படி ஒடுக்க நிலை எப்படி நடக்குதுண்டா, உயிர்கள் எல்லாம் ஊழிக்காலத்துல எங்க போய் நிக்குது? முத்தி பெற்ற உயிர்கள் இல்ல, மற்ற உயிர்கள் எங்க நிக்குதுண்டா மாயையிலே நிக்குது. இப்படி மாயில நிக்குதுண்டா கிருமானந்த வாரியார் சொல்லுவார். ஒரு பொற்கொள்ளர் வந்து மெழுகுருண்டு கொண்டு வச்சிருப்பாரா. எல்லாரும் போய் பொட்டை உரைச்சு பாக்குறது தானே. அதுல சில துகள்கள் அதுல ஒட்டி இருக்கு. உரைச்சு முடிஞ்ச உடனே அந்த மெழுகுருண்டையால உருட்டி வச்சிருப்பார். 1-2 வருடம் சென்ற உடனே அந்த மெழுகுருண்டையில எத்தனையோ கோடிக்கணக்கான பொன் துகள்கள் அதுல ஒட்டி அதுல பதிஞ்சிருக்கு. அதை உருக்கி போட்டு அந்த பொந்துகளை எடுத்தா 1 கிராமோ 2 கிராமோ வரும். என்ன அப்ப அந்த மெழுகுருண்டையில எப்படி பொன்றுகள் இருக்குதோ அதே மாதிரி அந்த எல்லா உலகமும் ஒடுங்கின பிற்பாடு உயிர்கள் இனி புறப்புல இருந்து ஒரு இளைப்பாறுதலுக்கு தான் அதெல்லாம் நடக்கிறது. அந்த உயிர்கள் எல்லாம் அங்கே ஒடுங்கி நிற்கும். அந்த மாயை வந்து எங்கே மாயை இயக்குவது இறைவனுடைய மறைப்பு சக்தி, போக சக்தி. அப்ப அது மாயை வந்து இறைவனுடைய மறைப்பு சக்தி, போக சக்தியிடம் இருக்கு. போக சக்தியினுடைய இன்னொரு பக்கம் அருட்சக்தி, முத்திய அருட்சக்தி சிவத்தோட இருக்கு. இதுதான் அந்த படிமுறை. இறைவனுக்கும் எங்களோட உயிர்களுக்கு விடையில இவ்வளவு இருக்கு. இறைவனுடைய அருட்சக்தியின் அருட்சக்தி என்பதை நான் சொன்ன லட்டுதார அம்மா.
மறைப்பு சக்தி என்பது காய்ச்சல் இருக்குது, லட்டு தர மாட்டா, மருந்து தான் தருவா, கசப்பு மருந்து. அதான் பீடித்து நம்மை வளர்த்தெடுத்த பெய்வளது. அந்த அம்மாண்ட மருந்து, அந்த அந்த மறைப்பு சக்தி இடம்தான் இந்த மாயை இருக்குது. இந்த மாயையிலே தான் இந்த உயிர்கள் இருக்குது. திருப்பி அங்கே இருந்து வரைக்குள்ள திருப்பி இறைவனிடம் ஒரு சக்தி ஒடுங்கிய சக்தி வெளியில வரும். அந்த சக்தியிலிருந்து அந்த தொழில்கள் வர மறைப்பு சக்தி, அதுல இருந்து மாயை வர, மாயை இருந்து வர, அதுல ஆணவ மனத்தோடு இருக்கிற ஆன்மாக்கள் வந்து திருப்பி அடுத்தது தொடங்கும். இப்ப பார்க்கைக்குள்ள இறைவனிடமிருந்து தோன்றுவது போல தோன்றும், ஆனா இறைவனிடமிருந்து உயிர்கள் தோன்றுவதில்லை. அது முக்கியம். கேள்வி என்னண்டா, இறைவன் இருக்கிறான்டா, இறைவனே உயிராக வந்தானா, இறைவனே உலகமாக வந்தானா, இறைவன் உயிர்களை படைத்தானா, இறைவன் உலகத்தை படைத்தானா, இறைவன் உயிரை படைத்தார் என்றால் எங்கே இருந்து படைத்தார், உலகத்தை படைத்தார் என்றால் எங்கே இருந்து படைத்தார், இதெல்லாம் கேள்வி. இறைவன் உயிர்களை படைக்கவில்லை. உயிர்களும் இறைவனைப் போலவே தோற்றமும் இல்லை, முடிவும் இல்லை, ஆதியும் அந்தமும் இல்லை. ஆனா இறைவன் சோதியா இருக்கிறான், உயிர்கள் சோதி இல்லை, ஆணவ இருள மயங்கி ஒரே இருட்டுக்கு இருக்குது. அப்படியே ஆதியும் அந்தமும் இல்லை, அரும்பெரும் ஜோதி என்றால் அது இறைவனைத்தான் சொல்லும். ஆனா இறைவனுக்கும் ஆதியும் இல்லை, அந்தமும் இல்லை. உயிர்கள் அனாதியானவை, அவை தோன்றுவதும் இல்லை, அழிவதும் இல்லை. பகவத்கீதையிலேயும் கிருஷ்ணா சொல்லுவார், 2வது அத்தியாயத்தில் வருவது. அப்ப அங்கே இருந்து வருகை தண்டாக்குறது. இது எப்படி என்றால், மழைக்காலம் கோடை காலம் வந்துட்டு கோடை காலம் வந்த பிறகு பார்த்தா புல்லுகள் எல்லாம் போயிடும். பிறகு மழை பெய்த உடனே மண்ணில இருந்து புல்லு முளைக்குதோ இல்லையா? மேலோட்டமாக பார்த்தா மண்ணிலிருந்து புல்லு வருவதாகத்தான் இருக்கு. ஆனா மண்ணில் இருந்தா புல்லு வருகுது? மண்ணுக்கு கீழே இருக்கிற வேர், கிழங்கு, விதையில இருந்தானே புல்லு வருகுது. அதேதான் மேலோட்டமாக பார்த்தா மண்ணில் இருந்து புல்லு வருது. மேலோட்டமாக பார்த்தா இறைவனிடம் இருந்து எல்லாம் வருது. தான் போட்டி எல்லா உயிருக்கும் தோற்றமாம் பொற்பாதம். அடுத்தது போட்டி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கடல். போகமண்டா அனுபவம். அனுபவமாக இருப்பதற்கு என்ன வேணும்? அனுபவிக்கிறதுக்கு இடம் வேணும், அனுபவிக்கிறதுக்கு பொருட்கள் வேணும். அனுபவிக்கிறதுக்கு இடம்தான் புவனம். புவனம் என்றது இந்த உலகங்கள். அதுக்கு அனுபவ பொருள்கள் தான் அதுல இருக்கிற போகங்கள். இப்ப இது ரெண்டும் வந்து எங்க இருக்கு வருகுது? மாயையிலிருந்து தான் ரெண்டும் வருகுது. இந்த உலகம் மாயையிலிருந்து தான், உறவிலிருந்து உலகம் வராது, மாயையிலிருந்து தான் வருகுது. இந்த உலகத்தில் இருக்கிற அனுபவ பொருள்களும் மாயிலிருந்து. ஆனா மாயை மறைப்பு சக்தியில் இருக்க, மறைப்பு சக்தி அருட்சக்தியோடு இருக்க, அருட்சக்தி சிவத்தோடு இருக்க, எல்லாம் சிவத்திலிருந்து வருகின்றது. ஆனவுடன் போற்றி எல்லா உயிருக்கும் போகமாம் பூங்கடல்கள். போற்றி எல்லா உயிருக்கும் ஈராம் இணையடிகள். கடைசியிலே போய் சென்றடைவதும் இறைவனே. ஊழிக்காலத்துல எல்லா உயிர்களும் போய் சென்றடைகிறது இறைவனை தெரியும். முத்தி நிலையிலே அந்த தடையெல்லாம் இருக்காது. அந்த மாயை மறைப்பு சக்தி எல்லாம் போக அருட்சக்தி நேர சிவத்தை, சீவனை சிவத்தோட சேர்க்கும். இப்ப மாயோட இருக்கிற மற்ற உயிர்கள் எல்லாம் திருப்பி வந்து பிறக்க, மலத்தோட இருப்பது எல்லாம் திருப்பி வந்து பிறக்க, முத்து நிலையில் அடைந்ததெல்லாம் மீட்டுங்கு வந்து வினைப்பிறவி சாராது. இப்படி பார்த்தாலும் அதுதான் ஈரா. கடைசியா ஈறு என்பது கடைசி. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா வினையடிகள். போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம். புண்டரிகம் என்றா தாமரை. புண்டரிகாட்சன் என்றா தாமரை கண்ணன். அட்சம் என்றா கண், மகாவிஷ்ணு. மால் நான்முகனும் காணாத, திருமாலும் பிரமனும் கூட காணாத திருப்பாதங்கள். போற்றியா உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். உய்ய, டு ரிடீம், எங்களை விடுதலை செய்ய, எங்களை விடுவிக்க, உய்விக்க வந்த ஆட்கொண்டு, எங்களை ஆட்கொண்டு அருளுகின்ற பொன்மலர்கள். போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய். இந்த மார்கழி பிடிப்ப இறைவனுடைய திருப்பாதங்களை பாடி பாடி நாங்கள் இந்த நீராடுவோம். பாதிப்பாடி போற்றி அருளுகனினாதி ஆம்பாதமலர். போற்றி அருளுகனின் அந்தமான் செந்தளிர்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கடல்கள். போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம். போற்றியாம் உய்யாட்கொண்டருளும் பொன்மலர்கள். போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோரெம்பாவாய்.
காலையில 2 மணி 3 மணிக்கு எழும்புறது ஐயா நித்திரை வந்து கொண்டே இருக்கு. ஏன் 2 மணி கிளம்புறீங்க? திருவம்பாக்கு போகணும் ஐயா பஜனைக்கு எல்லாம். 2 மணிக்கா? நாங்கள் 2 மணிக்கு ரெடி ஆகணும். அந்த பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயில்ல அந்த வெளியிலால பஜனைக்கு போவோம் ஐயா, ஃபுல் ரவுண்ட் ஒண்ணு. அது எத்தனை மணிக்கு? 2 மணிக்கா? அதுக்கு வந்து 3:30க்கெல்லாம் ஆரம்பிச்சிருவோம் ஐயா. சங்கு 2 2:30 கொஞ்சம் ஏழி. பொதுவாக இல்ல 3 ஆமா, எப்படியுமே அந்த 1 hour ஆகும் தானே ஐயா. 3 மணி சூரிய உதயத்துக்கு ஒரு 1.5 மணித்தியால முன்னால் எழும்பினால் உத்தமம், அவ்வளவுதான். அதுக்கு மேல் எழும்பினா நித்திர தூங்கமன்றது உண்மை அல்லோ. நாள் முழுக்க தூங்கி கொண்டிருக்கப்படாது. முன்னோர்கள் விதிகளை வடிவாக விளங்கித்தான் வைத்தார்கள். ஓம் ஐயா ஓம் ஐயா. அப்ப ஒரே அடியா ஸ்ட்ரெச் ஆனா அப்புறம் ரொம்ப களைச்சு போவீங்க. அப்ப நான் சொல்றது அதான் சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் எல்லாம் அதுக்கு தான் வச்சிருக்குது அந்த காலத்துல. இந்த நாளிகை எல்லாம் சொல்லுவீங்க தானே. 2.25 நாளிகை என்று சொல்றது. 1.5 மணித்தியாலம். இலங்கை இந்தியா முன்ன நாடுகள்ல கிட்டத்தட்ட 6 மணிக்கு சூரியன் உதிக்கின்ற 4:30 கிளம்பினால் உத்தமம். அதான் அங்க சொல்லப்படுறது. இது ஒரு முறை ஆச்சரியமா இருந்தது. ஒரு முறை ஒரு ஐயா ஏதோ ஒன்றுல எழுதி போட்டேன், ஏதோ சம்திங். அந்த நித்திய அனுஷ்டானம் வந்து 5 நிமிஷத்துல செய்யறதுதான். அது ஒரு நாளும் செய்யுங்க. அது எப்படி 5 நிமிஷத்துல செய்யறது என்ற ஒரு கேள்வியாக ஒரு நகைச்சுவையாக பதில் போட்டிருந்தார் நம்மளோட ஐயா. அப்படின்னா செய்து காட்டணும். அப்ப ஆரம்பனாருடைய நித்திய அனுஷ்டான விதியை அனுப்பி வச்சேன். அதுல இருந்து என்னன்னா அவர் சொன்னார் நித்திய அனுஷ்டானம் செய்யறதுக்கு 45 நிமிஷம் வேணுமெண்டார். 45 நிமிஷம் நித்திய அனுஷ்டானம். அதுக்கு நான் பதில் போட்டது என்று கேட்டால், ஆர்மநாட்டு நித்திய கரும விதியில இருக்கு. என்ன எழுதி இருக்குது? காலையில இவ்வளவு. அப்ப உங்களுக்கு எழும்பினோடனே என்ன செய்ய வேணும்னு சொல்லுவார். ஆர்மநாள் எழும்பினோடனே அவர் திருநீர் பூசிடுவார். நாங்களே முகங்களை போட்டுதான் திருநீர் பூசுவோம். ஆர்மநாள் எழும்பின உடனேயே திருநீர் பூச சொல்லுவார். கலந்தவுடன் திருநீர். அப்ப திருநீர் பூசிட்டு உரத்த குரல்ல பாட்டு படிக்கட்டான். 2வது அதுக்கு பிறகுதான் போய் பல்லு தேய்க்கிறது, முகம் கழுவுறது, அதுக்கு மலசல மோசனம் அதெல்லாம் செய்து பிறகு நீராடி பழைய உடுப்பை துவைத்து புதுடுப்பு அணிந்து. அப்ப இவ்வளவுத்துக்கும் ஆக குறைஞ்சது 1/2 மணித்தியாலம் வேணுமா இல்லையா? சரி. அதுக்கு பிற்பாடு சந்தியாவந்தனம் பண்ணி அதுக்கு பிற்பாடுதான் ஆலயம். ஆலய அதுக்கு பிற்பாடு சந்தியாவந்தனம் பண்ணி சிவபூஜையும் பண்ண வேணும். பிறகு இப்ப சிவபூஜையும் பண்ணி அதுக்கு பிறகுதான் ஆலய குருக்கள் போய் ஆலயம் திறப்பார். ஆலய குருக்களுக்கு சொல்லி இருக்கு, திருவம்பா காலத்துல மட்டும் இப்ப சிவபூஜை செய்ய முதலே கோயில் போய் திறக்கலாம். முதல்ல எழும்பி குளிச்சு சந்தியாவந்தனம் பண்ணிட்டாருன்னா சரி, தன்னுடைய சிவபூஜை செய்ய தேவையில்லை. அது இருக்கு. மற்ற காலங்களில் சிவபூஜை முடிச்சு அப்ப அவர் சந்தியாவந்தனம் பண்ணி முடிச்சு ஆலயம் எப்ப திறக்கணும்? விடிய காலத்துல 6 மணிக்கு முந்தைய திறந்துட வேணும். 5:30 அப்படித்தான் முதல் பூஜை நடக்கிறது. 5:30 6க்கு நடக்கிறது. அது கொஞ்சம் போய் அவர் அங்க போய் மிச்சத்தை பண்ணவன். அப்ப ஒரு சிவாச்சாரியார் வெள்ள நிலம்பி இப்படிதெல்லாம் செய்து 45 நிமிஷம் அவருக்கு அனுஷ்டானம் பண்ணா சிவபூஜை எவ்வளவு நேரம் எடுக்கும்? அப்ப 45 நிமிஷம் சந்தியாவந்தனம் பண்றவருக்கு சிவபூஜை 2 மணித்தியாலம் எடுக்கும். அப்ப எப்ப கோயிலுக்கு போறது, எப்ப கோயில் திறக்கிறது? இப்ப நடைமுறை ஆர்வ கோளாறுனால அதிகம் பண்ணக்கூடாது. அதாவது விதிப்படி சொல்லி இருக்கு. இப்ப என்னன்னா புஸ்தகங்களும் வந்து எல்லாரும் கைக்கு வந்தோடனே எல்லா புத்தகத்துல இருக்கிறதையும் சேர்க்கிறதா, அங்க இப்படி அதையும் சேர்த்துக்கோ இதையும் சேர்த்துக்கோ அதையும் சேர்த்துக்கோன்னு அது இருக்கிறது பெரிய பாரமா வந்து பண்ண நினைக்கிறவர்களுக்கு பயப்படுத்துற மாதிரி வந்துடும். அது சிம்பிளான விஷயம். அது பழகும் பொழுது கொஞ்சம் நூறம் எடுக்கும். அதுக்குதான் 45 நாள் ஒரு மண்டலம் வந்து வச்சிருக்கு. தீட்சை எடுத்து அனுஷ்டானம் பழகிறதுக்கும் 45 நாள். அது தொடக்கத்துல செய்ய 1/2 மணித்தியாலம் எடுக்கும். அது பிரச்சனை இல்லை. அது பழகி கொண்டு 45 நாள் முடிய 5-7 நிமிஷத்துக்கு முடிஞ்சிச்சு. அதான் உண்மை. அதே மாதிரி சிவபூஜை முதல் தொடக்கத்துல பழகைக்கு 2 மணித்தியாலம் எடுக்கும். அதுக்குதான் 45 நாள் அதுல ஃப்ரீயா வச்சிருக்க. பிறகு பழகி எல்லாம் செய்து கொண்டு வர நீங்க நல்ல முழுமையான சிவபூஜை 45 நிமிஷத்துல முடிக்கலாம். இன்னும் சுருக்கமா செய்யறது 1/2 மணித்தியாலம் அதுக்குள்ளே முடிக்கலாம். அப்ப அந்த விதமா தான் பார்க்கறது. அதான் பிரதோஷ காலம் இந்த இதுகள் எல்லாம் சிலது போட்டிருக்கு. இதுகள் செய்ய என்ன
இப்போ காலையில் நீங்கள் வந்து 2:30 3 மணிக்கு கிளம்பினா ஒன்று ஊரில் இருக்கிறார்களையும் கத்தி படக்க ஒரு இல்லையே. காலையில் சூரியன் உதிக்கிறது குறித்து தான் யாக்கள் எழுப்போம். இப்போ என்னென்னா நாங்கள் ஊரையும் போய் எழுப்பிட்டு கோயில்ல போய் 4-5 அந்த அதையும் பார்க்க வேணும். அதான் நீங்கள் வெள்ளனை செய்கிறீங்க. கோயிலில் தொடங்குறதுக்கு அது இருக்கு. அது கொஞ்சம் மட்டுப்படுத்தி ஒரு 4-4:30 மணிக்கு கிளம்பி போனாலே போதும். அப்புறம் டே டைம் நீங்க எல்லாம் மற்றதெல்லாம் செய்யத்தானே வேணும். அதுல சிவராத்திரிக்கு கூட அழகா சொல்லி இருப்பார்கள். என்ன அந்த லிங்க உற்பவ காலம் வரையில் ஆயினும் இத்தனை மணிச்சு அப்படித்தானே போட்டிருக்கு. அப்ப எல்லாரும் அந்த 12:30 மணி அந்த பூஜை அதை மட்டும் பார்த்தாலே பார்த்ததுக்கு. அப்ப முழுமையும் இருக்கலாம், இருப்பது சிறப்பு. அப்படி இல்லாட்டி அது வரைக்கும். அப்ப எல்லாத்துக்குமே அந்த அளவு வச்சிருக்கிறாரு. விரதத்துக்கு கூட சொல்லுவார், உணவை விடுத்தேனும் சுருக்கியேனும். விடுறது ஒன்று இருக்கு, சுருக்குறது ஒன்று இருக்கு. நான் சொல்றதே விரதம் என்பது உண்மையில ஃபாஸ்டிங் என்று சொல்றேன். ஃபாஸ்டிங் ஒன்றுமே எடுக்காம இருந்தா ஃபாஸ்டிங். அப்படி விரதங்களுக்கு விரதம் இல்லை. எங்கேனாலும் விரதம் இருக்கா, ஒன்றுமே எடுக்காமல் இருக்கிறது தான் இருக்கா? இல்ல, நாங்கள் இருக்கிற எல்லாம் சொல்றது செமி ஃபாஸ்டிங் அல்லது ஒரு குறைவான டெமி ஃபாஸ்டிங் அல்லது செமி ஃபாஸ்டிங் தான். காலை உணவை விடுதல், காலையும் மதியத்தையும் விட்டு மாலையில மட்டும் சாப்பிட்றது, அல்லது 3 நேர உணவு விட்டு பால் பழம் நீராகாரம் சாப்பிட்றது, அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. அதோட கடமையா ஒன்றும் சாப்பிடாம அப்படி எல்லாம் சொல்லு. அதிகமாக பொறுத்துட்டா உடல்நிலை அதுகளுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும் வந்தா இந்த உடலும் மனசும் உயிரும் உற்சாகமாக தொடர்ந்து அதை செய்து கொண்டிருக்கிற அளவுக்கு ஆத்மீய சாதனைகள் இருக்க வேணும். ஒன்று செய்து களைச்சு விழுந்துட்டு பிறகு வந்து நின்று அதுல இருந்து மீள்றதுக்கு 3 நாள் வார மாதிரி இருக்கப்படாது. இல்ல இந்த 10 திருவம்பா 10 நாட்கள்ல கொஞ்சம் அதுக்கு பிறகு ஃப்ரீ ஆகிடும். 10 நாளைக்கும் காலையில எழும்பி இந்த 30 பாடல் படிக்கிறது பெரிய விஷயம். அதே பெரிய பூஜை. கோயில்களில் போய் தரிசனம் பண்றது பெரிய பூஜை. 2:30-3 மணி கிளம்புறது கொஞ்சம் வேலி. ஏன்னா விதிகள் வந்து அறிந்து செய்ய வேணும். செய்யறது நல்லது. பொதுவாக நாங்கள் அறியக்க 4 மணிக்கு பிறகுதான் எங்களுக்கு 4க்கும் 5க்கும் அந்த நேரங்களில் தான் மக்கள் சங்கு சத்துக்கு கொண்டு போறது. சங்கு ஊதி பாட்டு படிச்சு கொண்டு போறது 4-5 மணிக்கு. சிவா வணக்கம். இரம்பிரவி சூழந்தல நீக்கி அல்லல் அறுத்தானந்தமாக்கியது எல்லை மெருவானர்களிக்கும் பாலபுரங்கோன் திருவாசகம் என்னும் தேன் திருச்சிற்றம்பலம். நாளைக்கு சந்திப்பம். 3ஆம் தேதி தான் எங்களுக்கு இது வருவது இல்லையா? அப்ப 3ஆம் தேதி காலையில வேண்டாம். நாங்கள் அது அந்த விஷயங்கள் பார்ப்போம். மற்றது ஒன்று பார்க்க மாட்டோம். அது முடிய பிறகு எங்கட பலமையான இதுக்கு வரும் ரொட்டீன்.